என் அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ யூடியூப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் பிக் பாஸ் வீடு ஒரு ஜிலேபி மாதிரி நண்பா. எப்போ சுத்தும் எப்போ உடையும்னே தெரியாது. போன வாரம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? நான் கூட டிவியை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பிரஜன் பிரதர் அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர், சட்டுன்னு எவிக்ட் ஆயிட்டாரு. அன்பிரடிக்டபிள். ஆனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. சரி, பழைய கணக்கை தீர்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வைப்ரேஷன். ஆனால் கண்டென்ட் தான் இன்னும் டெலிவரி ஆகலை ப்ரோ. சரி, அதை விடுங்க. இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் பார்த்தீங்களா? 7 பேர் மாட்டியிருக்காங்க. யார் அந்த 7 பேர்? அவங்க நிலைமை என்ன? ஏன் கணிப்பு என்ன? வாங்க ஒரு ஜாலி ரைட் போகலாம். ஃபஸ்ட்டு அந்த 7 பேர் யாருன்னு பார்த்துருவோம். கானா வினோத், சபரி, கம்ருதீன், சாண்ட்ரா, வியானா, அப்புறம் நம்ம எஃப்ஜே அண்ட் ரம்யா. இப்போது ஓட்டிங் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓட விட்டு பார்ப்போமா? த மாஸ் ஜோன். நம்ம கானா வினோத் மனுஷனுக்கு வெளியே மாஸ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நண்பா, போன வாரம் இருந்த அந்த ஃபயர் இந்த வாரம் ஓட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிராஃப் கொஞ்சம் டல்லாக போகுது. உஷாராக இருக்கணும் வினோத் அவர்களே. அடுத்தது மிடில் பெஞ்சஸ். எப்படின்னா, இப்போ முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிறவனுக்கும் பிரச்சனை, பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிறவனுக்கும் பிரச்சனை. ஆனால் இந்த மிடில் பெஞ்சில் இருக்கிறவன் சேஃபு, ஆனால் சேஃப் இல்லை, அந்த மாதிரி இருப்பானுங்க. அடுத்து இந்த மிடில் இருக்காங்க பாருங்க, சபரி, சாண்ட்ரா, வியானா. இதில் ஹைலைட் என்னன்னா கம்ருதீன். பார்வதி கூட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் வினோத்துக்கு ஈக்குவலாக நின்னாரு. ஆனால் பார்வதி கூட சேர்ந்தாரோ இப்போ சபரிக்கு கீழே போயிட்டாரு. கூட இருக்கிறவங்க தான் நம்மளை காப்பாற்றவும் செய்வாங்க, கவுக்கவும் செய்வாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? ஓகே மக்களே, இப்போ டேஞ்சர் ஜோன், அதாவது இந்த வீடியோவோட மேட்ருக்கு வருவோம். கடைசி இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் ரம்யா. இவங்க 2 பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆன்லைன் ஓட்டிங் ட்ரெண்ட் படி பார்த்தா ரம்யா தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் எப்பயுமே ட்விஸ்ட் வைப்பார். ஸோ டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேரையும் தூக்கலாம், இல்லை ரம்யாவை மட்டும் அனுப்பலாம். ஆனால் எபிசோடில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து கடைசி நேரத்தில் கேம் மாறலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த வாரங்களில் கூட பார்த்துருப்போம். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப கூட கடைசி நேரத்தில் அவங்க பேரை மாற்றி அறிவிக்கலாம். எப்பயுமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒருத்தவங்களா இருக்காங்க, வெளியில் போகிறது ஒருத்தவங்களா இருக்காங்க. அதனால தான் பிக் பாஸோட டேக்லைனே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீக் யார் எவிக்ட் ஆவான்னு உங்களுக்கு தோணுது? எஸ்பெஷலி எனக்கு பார்க்கும்போது அவங்க ரம்யாவை ரொம்ப நேரம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப வாரம். இப்போ எஃப்ஜேவை அந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம் இந்த வீக் யாரை தூக்குறாங்க, யாரை சேஃப் பண்ணுறாங்க. கானா வினோத் எப்படியும் சேஃப், சபரி கம்ருதீன் எப்படியும் சேஃப், சாண்ட்ரா கூட சேஃப் தான், ஓரளவுக்கு சேஃப் தான். வியானா, எஃப்ஜே, அப்புறம் ரம்யா, இவங்க 3 பேர் தான் ரொம்பவே டேஞ்சர் ஜோனில் இருக்கிற மாதிரி ட்ரெண்ட்ஸ் சொல்லுது. லைக் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கும் அதை தான் சொல்லுது, அஃபிஷியல் ஓட்டிங்கும் அதை தான் சொல்லுது. ஸோ இந்த 3 பேர்த்தில் யாரை வெளியில் எடுப்பாங்க, இல்லை டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேர்த்த வெளியில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீக் யார் வெளியில் போவா அப்படின்னு தோணுதோ அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யார் போகணும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.